அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் அவன் நம்மீது கடமையாக்கி இருக்கின்ற ரமதானுடைய மாதத்தில் வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு அவனுடைய அருளையும் பாதுகாப்பையும் எதிர்பார்த்தவர்களாக இல்லத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற நம் அனைவருக்கும் நம்முடைய இபாதத்துகள் செயல்பாடுகளை ஏற்றுக்கொண்டு பொருந்திக் கொண்டு நாளை மறுமையில் மகத்தான வெற்றி அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தவர்களுக்கும் தந்தல் வருவானார். அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் தொடர்ச்சியாக 2-3 தினங்களாக வரலாறுகளை குறித்தான நிகழ்வுகளையும் அந்த வரலாறுகள் தரக்கூடிய பாடங்கள் படிப்பினைகள் என்ன என்பதை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வந்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையாம் குர்ஆனிலே وَلَنَبْلُوَنَّكُم مِّنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِّنَ الْأَمْوَالِ وَالْأَنفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கை முறை என்பது அல்லது ஹலக்கல் மௌத் வல் ஹயாத் லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. இந்த உலகத்தில் மனிதனுடைய வாழ்க்கையையும் மரணத்தையும் மனிதர்களை சோதிப்பதற்காகவே நாம் படைத்திருப்பதாக குறிப்பிட்டு காட்டுகிறார். சோதனைக்குரிய இந்த வாழ்க்கையிலே மனிதர்களை எப்படியெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பான் என்பதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது பசியை கொண்டும் பட்டினியை கொண்டும் செல்வங்களில் குறைவு ஏற்படுத்தியும் குழந்தைகளின் மூலமாகவும் விளைச்சல் நலன்களில் குறைவு ஏற்படுத்துவதன் மூலமாக என்று இந்த உலக வாழ்க்கையில் மனிதனுடைய அதிகபட்ச தேடல்களாக இருக்கின்ற இவை அனைத்திலுமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு சோதனை ஏற்படுத்துவதாக குறிப்பிட்டு காட்டுகிறார். அப்படி மனித சமுதாயம் என்ற அடிப்படையிலே இந்த உலக வாழ்க்கையிலே எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு விஷயத்தை கொண்டு சோதிக்கப்படக்கூடியவர்களாகவே இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே அஷத்துன் நாஸ் அல் பலா, இந்த உலக மக்களிலேயே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் என்பதை பற்றி கேட்கப்பட்ட பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் அம்பியா, நபிமார்கள் என்பதாக குறிப்பிட்டு காட்டினார்கள். இந்த உலகத்திலேயே அதிகமான சோதனைகள் சோதிக்கப்பட்டவர்கள், மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனைகளை காட்டிலும் சின்ன சின்ன சோதனைகள் அல்லது ஓரளவுக்கு சோதனைகள் தாங்கிக் கொள்ள முடியாத சோதனைகளை பட்டால் மனம் தளரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். இதற்கெல்லாம் ஆறுதல் அளிக்கும் விதமாக இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிகப்படியான சோதனைக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் நபிமார்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட ஒரு சில நபிமார்களுடைய வரலாறுகளும் அந்த வரலாறுகள் நமக்கு தரக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆரம்ப அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி இமாம்கள் சொல்லி காட்டும் பொழுது எல்லா விதமான செல்வ வளங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். எல்லா விதமான செல்வ கனிம வளங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்திருந்தார். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் மார்க்க பிரச்சாரம் செய்கிறார்கள். மக்களுக்கு மத்தியிலே அவர்களுக்கு என்று ஒரு நன்மதிப்புகளும் இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையான ஒரு நோயை கொண்டு அல்லாஹ் அவர்களை சோதித்தார். சில இமாம்கள் அவருக்கு தொழுநோய் ஏற்பட்டது, தோள்கள் எல்லாம் அந்த மாதிரியான ஒரு தொழுநோய் ஏற்பட்டது என்பதாக வரலாறுகளிலே சொல்லுகிறார்கள். இப்படி கடுமையான நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தவர்கள் தான் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எந்த அளவிற்கு அவருக்கு நோய் ஏற்பட்டிருந்தது என்று சொன்னால் ஊர் மக்கள் எல்லாம் அவரை ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு, பெற்றெடுத்த பிள்ளைகள் அவரை விட்டு விலகி வாழக்கூடிய அளவிற்கு. இன்னும் சில இமாம்கள் சொல்லுகிறார்கள், மனைவி மட்டுமே உறுதுணையாக இருந்து சம்பாதித்து அவர்களை பராமரித்தார்கள் என்றும், இன்னும் சில இடங்களிலே மனைவி முதல் கொண்டு எல்லோரும் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள், புறக்கணித்து விட்டார்கள் என்று நம்முடைய வரலாறுகள் சொல்லப்படுகிறது. ஆக மக்கள் அனைவரும் ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவிற்கு
கடுமையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதித்தார். அப்படி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சோதிக்கப்பட்ட நிலையில் தன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பகுதியை விட்டும் அந்த நகரத்தை விட்டும் அவருடைய கடை கோடியில் அவர்கள் தனிமையிலே வசித்து வருகின்ற ஒரு சூழ்நிலை. இப்படி தனிமையிலே அவர்கள் வசித்து வந்தாலும் அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை அவரிடத்தில் முழுமையாக இருந்தது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையாம் குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ, யார் அல்லாஹ்வை முற்றிலுமாக சார்ந்திருக்கிறார்கள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு இன்னல்கள், எவ்வளவு இது வந்தாலும் அது எல்லா காலகட்டங்களிலும் சூழ்நிலைகளிலும் எனக்கு அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வின் மீது நான் முழுமையாக நம்பிக்கை வைக்கிறேன், எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற சோதனையிலும் அல்லாஹ் என்னை எண்ணியற்றக்கூடியவனாக பல பாடங்களையும் படிப்பினைகளையும் கற்றுத்தரக்கூடியவனாக இருக்கிறான் என்று சொல்லி அல்லாஹ்வின் மீது முழுமையாக ஒரு மனிதர் ஒரு அடியார் நம்பிக்கை வைத்தார் என்று சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறார். இது ஒருமன நாம் சொல்லி கேட்கக்கூடிய நிகழ்ச்சியாக மட்டுமல்லாமல் வரலாறு ரீதியிலாக ஒரு அடியாருடைய வாழ்க்கையில் அவர் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கின்றான் என்பதற்கு உதாரணத்திற்குரிய வரலாறுகளாகத்தான் இந்த வரலாறுகள் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் அதுதான் படிப்பினை. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் பொழுது, وَأَيُّوبَ إِذْ نَادَىٰ رَبَّهُ أَنِّي مَسَّنِيَ الضُّرُّ وَأَنْتَ أَرْحَمُ الرَّاحِمِينَ. அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நோயினால் துன்பம் பிடித்திருக்கின்ற தீண்டி இருக்கின்ற அந்த நேரத்திலே இறைவனை அழைக்கிறார்கள். கிருபை செய்பவர்களெல்லாம் நீயே மிக கிருபை செய்பவனாக இருக்கிறாய், என்னுடைய இந்த நோயை குணப்படுத்தியாங்களா என்பதாக அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்திக்கிறார்கள். இந்த அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்து அல்லாஹ்வை மட்டுமே அழைத்து பிரார்த்தித்த காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சிறப்பை மேன்மையை வழங்கினார் என்பதை பற்றி சொல்லி காட்டும் பொழுது, நாம் அவருக்கு பதிலளித்தோம், அவருக்கு ஏற்பட்ட நோயை நாம் முழுமையாக குணப்படுத்தினோம், அவருக்கு ஏற்படுத்த நோய்களை குறைகளை நாம் முழுமைப்படுத்தினோம், அவருடைய குடும்பத்தை போன்று இன்னொரு குடும்பத்தை நாம் அவருக்கு கொடுத்தோம். அல்லாஹு தஆலா மேலும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை கொண்டு அவர்கள் அல்லாஹு தஆலா என்ன செய்தார், அருள்வளைகளை வழங்கினார் என்பதாக அருள்வளையால் குர்ஆனில் குறிப்பிட்டு காட்டுகிறார். எந்த ஒரு நோயினால் தூண்டப்பட்டு மக்கள் எல்லாம் விட்டு விலகி ஊரை விட்டு விரட்டப்பட்டு ஊரினுடைய எல்லையிலே தனிமையிலே வசித்து வந்தார்களோ அந்த நிலையிலும் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்த காரணத்தினால் அவருக்கு ஏற்பட்ட அந்த நோயை எல்லாம் குணப்படுத்தி எவற்றை இழந்தாலும் அதை விட சிறந்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்ததாக அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை நம்மால் பார்க்க முடிகிறது. அன்பிற்கிற அல்லாஹ்வின் அடியார்களே, நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் ஏற்படுவது என்பது சகஜம். அல்லாஹ் தஆலா ஆண்டுக்கு ஒரு முறை இரண்டு முறையே நிச்சயம் நம்மை சோதிக்கக்கூடியவனாக இருக்கிறார். இந்த சோதனைகள் எதற்காக என்று சொன்னால் அய்யூக்கும் அஹ்ஸனு அமலா, அந்த சோதனைகளுடைய நேரங்களில் பாடங்களையும் படிப்பினைகளையும் பெற்று மனம் திருந்தி அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நல்ல அமல்களை யார் செய்கிறார்கள் என்பதை சோதிப்பதற்காக என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். எனவே அந்த நேரங்களில் நிராசை அடைந்து விடவோ மனம் கலந்து விடவோ படைத்து ரப்பல் ஆலமீனுக்கு நன்றி செலுத்துவதை விட்டோம் நிராகரித்து விடவோ ஒரு பொழுதும் நாம் செய்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்ததாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அருள்மறையாம் குர்ஆனிலே இவ்வாறாக சோதிக்கப்பட்ட நபிமார்களின் இன்னொரு நபிமாரை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் பொழுது, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியுமான நிகழ்வை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டு காட்டுகிறார். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 11 பிள்ளைகள், அவர்களுக்கு 11 பிள்ளைகள். அந்த 11 பிள்ளைகளில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிகமான அன்பும் பாசமும் வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் அழைத்துச் செல்வார்கள். அவர்களோடு தம்மோடு வைத்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவராக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள்.
இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மற்ற சகோதரர்களால் என்ன இந்த நம்முடைய தந்தை யூசுஃபை மட்டுமே கவனித்துக் கொள்கிறார், அவருக்கு அவரிடத்தில் மட்டுமே நல்ல முறையில் நடந்து கொள்கிறார் என்று பொறாமை கொண்ட காரணத்தினால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கொலை செய்வதற்கு போகிறார்கள். தந்தைக்கு தெரியும் இவர்கள் அழைத்து சென்றால் ஏதாவது செய்து விடுவார் என்பதற்காக வேண்டி பல முறை அவர்கள் அழைக்கிறார்கள். யூசுஃபை எங்களோடு விளையாடுவதற்கு அனுப்புங்கள், யூசுஃபை எங்களோடு வெளியில் அனுப்புங்கள் என்றெல்லாம் கேட்கிறார்கள். ஆனால் தந்தை மறுக்கிறார், ஏதாவது செய்து விடுவார்கள் என்று மறுக்கிறார்கள். ஒரு நபி என்ற அடிப்படையில் அல்லாஹ் அவருக்கு அறிவித்து கொடுத்த ஒரு ஞானம். ஒரு கட்டத்திலே யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சரி அவரை அழைத்து செல்லுங்கள் என்று மனம் இல்லாமல் அவர்களோடு அனுப்பி வைக்கிறார்கள். சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு கிணற்றில் தள்ளி விடுகிறார்கள். அவருடைய சட்டையை எடுத்து இரத்த கரைகளை எல்லாம் பூசிவிட்டு தந்தையிடத்தில் திரும்ப வந்து சொல்கிறார்கள், யூசுஃபை ஓனாய் அடித்து தின்றுவிட்டது, இதோ அவருடைய சட்டை ரத்தம் கலந்த நிலையில் என்பதாக சொல்லி அவர்களிடத்தில் சொல்கிறார்கள். தந்தைக்கு நம்பிக்கை இல்லை, நீ ஏதோ செஞ்சுட்டாங்க யூசுஃபை என்ற ஒரு நிலையில், இதற்காகத்தானே நான் உங்களை அவரோடு அழைத்து செல்ல வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன் என்று அவர்கள் துக்கப்பட ஆரம்பிக்கிறார்கள், வேதனைப்பட ஆரம்பிக்கிறார்கள். இந்த துக்கமும் வேதனையும் எந்த அளவிற்கு அதிகமாக இருந்தது என்று சொன்னால், வரலாறுகளை இமாம்கள் சொல்லும் பொழுது கண் பார்வைகள் மங்கிவிடக்கூடிய அளவிற்கு, கண் பார்வைகள் பறிபோகின்ற அளவிற்கு அழுது தன்னுடைய மகனை துளைத்து விட்டதனுடைய வேதனையினால் அழுது அவருடைய பார்வைகள் எல்லாம் மங்கக்கூடிய அளவிற்கு, பார்வைகள் பறிபோகக்கூடிய அளவிற்கு கவலையிலும் துக்கத்திலும் அழுது கொண்டே இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை இழக்கவில்லை. அல்லாஹ்வை முற்றிலுமாக சார்ந்திருந்தார்கள். அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்தித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் அனுதினமும் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அப்படி அவர்கள் செய்த ஒரு பிரார்த்தனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 12வது அத்தியாயத்துடைய 86வது வசனத்திலே சொல்லுகிறான், قال انما اشكو بثي وحزني الى الله واعلم من الله ما لا تعلمون. மகன்கள் எல்லாம் என்ன தந்தையை எப்ப பார்த்தாலும் யூசுஃபை பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறீங்களே, நாங்கெல்லாம் இல்லையா, ஏன் அந்த அவரையே நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், இழந்த மகனை நினைத்து 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 வறந்து கொண்டே இருக்கிறீர்களே, அதனால் நீங்கள் உங்கள் மரணத்தை தெரிவிடுவீர்களோ, வயோதிக நிலையில் ரொம்ப சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்களே என்றெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் பொழுதுதான் தந்தை சொல்கிறார், அதற்கு அவர் சொல்கிறார், என்னுடைய சிந்தனத்தையும் என்னுடைய கவலையையும் அல்லாஹ்விடத்திலேயே முறையிடுகிறேன், அல்லாஹ்விடமிருந்து நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிவேன் என்பதாக யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இந்த அளவிற்கு ஒரு பிரார்த்தனை பாருங்கள். தன்னுடைய மகனை துளைத்து அந்த வேதனையிலும் நம்பிக்கை இழக்காமல் அல்லாஹ்வை முற்றிலுமாக சார்ந்திருந்து அவன் மீது கொண்டிருந்த நம்பிக்கை, அல்லாஹ்வை அழைத்து பிரார்த்திக்கிறார்கள், அல்லாஹ்விடத்தில் முறையிடுகிறார்கள். எந்த மகனை சிறு வயதில் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துளைத்தார்களோ அந்த மகனுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் பார்த்தேனால், கிணற்றிலே விழுந்த அந்த குழந்தையை அந்த கிணற்றை கடந்து செல்லுகின்ற நேரத்தில் ஒரு குழுவினர்கள் குழந்தையை கண்டெடுக்கிறார்கள், அவரை சந்தையிலே விற்கிறார்கள். மிஸ்ர் நாட்டினுடைய அரசன் அவரை வாங்கிவிட்டு செல்கிறார். அந்த அரசன் வாங்கிவிட்டு செல்கின்ற நேரத்திலே ஷைத்தானுடைய ஊசலாட்டத்தினால் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். அந்த சிறையிலிருந்து அல்லாஹ் தஆலா அவரை வெளியாக்கி ஒரு நபிக்கு ஏற்படுகின்ற சோதனை யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் அந்த சிறையிலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகிறார்கள். எந்த நாட்டினுடைய மன்னன் அவரை விலைக்கு வாங்கிவிட்டு சென்றாரோ அந்த மன்னனாலேயே தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த மன்னனாலேயே மிஸ்ர் நாட்டினுடைய கஸா நாட்டினுடைய பொருள்களுடைய பாதுகாப்பாளராக அதற்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டு இக்காலத்தில் அந்த மிஸ்ரை ஆட்சி செய்யக்கூடிய அளவுக்கான ஒரு அதிகாரத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கிறார். அந்த காலகட்டம் யூசுப் நபியினுடைய மற்ற சகோதரர்கள் எல்லாம் தங்களுடைய பகுதியிலே கடுமையான பஞ்சம் என்பதனால் மிஸ்ருடைய நாட்டில் ஒரு அரசர் இருக்கிறார், அவர் ஏழை எளிய மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடியவராக இருக்கிறார் என்ற சூழ்நிலையில் அவர் தந்தை அனுப்பி வைக்கிறார். அனுப்பி வைக்கின்ற அந்த நேரத்திலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தெரியும் வரக்கூடியவர்கள் தம்முடைய சகோதரர்கள் என்று, ஆனால் அவர்களுக்கு தெரியாது யூசுப் தான் அரசனாக இருக்கிறார் என்று. வந்து சொல்லுகிறார்கள், எங்களுடைய நாட்டிலே கடுமையான பஞ்சம், தங்களிடத்தில் இருக்கின்ற ஏதாவது உணவுப் பொருட்களை கொடுங்கள் என்பதாக கேட்கிறார்கள்.
அந்த நேரத்திலேயே தன்னுடைய இன்னொரு சகோதரனாக இருக்கக்கூடிய புன்யாமீனை தன்னோடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சில நிகழ்வுகளை எல்லாம் நிகழ்த்தி தன்னோடு வைத்துக் கொள்கிறார்கள். தன்னோடு வைத்துக் கொண்டு சொல்லுகிறார்கள், அடுத்த முறை நீங்கள் வருவதாக இருந்தால் உங்கள் தந்தையையும் பெற்றோர்களையும் அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்பதாக அனுப்பி வைக்கிறார். அப்படி அனுப்பிவிட்டு அந்த சகோதரர்கள் எல்லாம் தந்தையை அழைத்துக் கொண்டு வருகிறார்கள். அந்த வருகின்ற நேரத்திலேதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அந்த அரசன் என்பதை சகோதரர்கள் எல்லாம் அறிந்து கொள்கிறார்கள். அவர் அல்லாஹ்வின் மீது வைத்திருந்த நம்பிக்கையின் காரணமாக மிஸ்ருடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்தார். எனவே அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமன் யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். அல்லாஹ்வின் மீது நீங்கள் முழுமையாக நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு போதுமானவனாக இருக்கிறான் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதை இழந்தாலும் சரி, எப்படிப்பட்ட இழப்பு வந்தாலும் சரி, அந்த இழப்புக்கு பிறகு அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பார் ஒரு வெகுமதி, ஒரு சிறந்த வாழ்க்கை. அந்த வாழ்க்கை நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு சிறப்பு மிக்க ஒரு வாழ்க்கையாக, சிறந்த ஒன்றாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாற்றை நாம் எடுத்து பார்த்தாலும் கூட மக்காவிலிருந்து வெளியேற்றப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரத்தினுடைய பயணம் மேற்கொள்கிறார்கள். மக்காவிலிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள். எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து வெளியே போறாங்கன்னு சொன்னா, மக்காவை திரும்பி 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 பார்த்து அழுகிறாங்க. நான் பிறந்து வளர்ந்து விளையாடிய என்னுடைய உறவுகள், என்னுடைய சொந்த பந்தங்கள், என்னுடைய நட்பு வட்டாரத்தில் உள்ளவர்கள், என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், இவர்கள் என்னை இந்த ஊரை விட்டும் விரட்டுகிறார்களே என்று அந்த கவலையும் துக்கத்திலும் மக்காவில் திரும்ப பார்த்து 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 அழுவிட்டு போறாங்க. ஹிஜ்ரி வருட பிறப்பு இருக்கு. அந்த ஹிஜ்ரி வருட பிறப்பு என்ற அந்த பெயர் வருவதற்கு காரணமே இந்த ஹிஜ்ரத்தை அடிப்படையாக வைத்துத்தான். அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு இழப்பாக இருந்தது இந்த மக்காவில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டு ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு சென்ற அந்த இழப்பு, அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அந்த கஷ்டங்கள், அந்த நேரத்தில் ஏற்பட்ட அந்த துயரங்கள், அதை அடிப்படையாக வைத்து ஹிஜ்ரத்துடைய வருடத்திற்குரிய அடையாளம் இடப்பட்டது என்று சொன்னால் எவ்வளவு சிரமங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்கள் தாங்கி இருப்பார்கள். அந்த துக்கம், அந்த கவலை, அந்த வேதனை, அல்லாஹ்வின் மீது அவர்கள் வைத்திருந்த உண்மையான நம்பிக்கை, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த மக்காமா நகரத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வெளியேறினார்களோ அந்த மக்காமா நகரத்தையே வெற்றி கொள்ளக்கூடிய ஃபத்ஹ் மக்காவை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். எப்படி சாதாரணம் அல்லாஹ் கொடுக்கல, எந்த மக்கள் வெளியேற்றினார்களோ, எந்த மக்களால் அந்த நாட்டை விட்டு வெளியேறினார்களோ அல்லாஹ்வுடைய தூதர், அந்த மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரும் அவருடைய தோழர்களும் மக்காவை நோக்கி படையெடுத்து வருகிறார்கள், நம்மை கொலை செய்து விடுவார்கள், எங்காவது யாரிடத்திலாவது நாம் தஞ்சம் புகுந்து கொள்ளலாம் என்று எந்த மக்களால் வெளியேற்றப்பட்டார்களோ அந்த மக்களுடைய உள்ளத்திலேயே அச்சத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் மாற்றிக் கொடுத்தானே. யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறார். சாதாரண வாசகம் அன்பானவர்களை, இது நபிமார்களுடைய வரலாறு தரக்கூடிய படிப்பினையும் அதுதான். சரி, இதெல்லாம் நபிமார்களுடைய வாழ்க்கையில் நடந்தது என்று நாம் நினைத்துக் கொண்டிருந்தாலும் கூட நம் கண் முன்னால் நடந்த நிகழ்வுகளும் உண்டு. மங்கோலியர்கள், தாத்தாரியர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கூட்டத்தினர்கள் இருந்தார்கள், ஒரு ஆட்சியாளர்கள் இருந்தார்கள். அவருடைய வேலை என்னவென்று சொன்னால், ஆண்களை எல்லாம் கொலை செய்வது, பெண்களை எல்லாம் அடிமைகளாக பிடித்துச் செல்வது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மங்கோலியர்கள், தாத்தாரியர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் நாட்டை விட்டு விரட்டப்படுகிறார்கள், வெளியேற்றப்படுகிறார்கள். அப்படி வெளியேற்றப்பட்ட அந்த காலகட்டத்திற்கு பிறகு சுமார் ஒரு 10 வருட காலம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஏதோ எங்கள் கைகளில் கிடைத்த உணவு ஆகாரங்களையும் பொருட்களை மட்டுமே எடுத்துக்கொண்டு நாங்கள் அந்த நாட்டை விட்டு வெளியேறினோம். 10 வருடத்திற்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு என்ன தெரியுமா? எந்த நாட்டை விட்டும் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்களோ அந்த நாட்டை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே அடியாக அழித்து விட்டார். அப்பொழுது இந்த செய்தியை கேட்ட அந்த நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்ட மக்கள் சொன்னார்கள்,
எங்களை 10 ஆண்டுக்கு முன்னால் அந்த நாட்டிலிருந்து வெளியேற்றி பாதுகாத்தானே அல்லாஹ், அவனுக்கே எல்லா புகழும் உண்டாகட்டும். நாங்கள் அந்த நேரத்திலே பிடிவாதம் பிடித்து அந்த இடத்திலே இருந்திருப்போமே ஆனால் இன்றைக்கு எங்களுடைய சந்ததிகள் முன்கொண்டு யாரும் உங்களோடு வந்திருக்க மாட்டோம் என்று அவர்கள் சொன்னார்கள் என்றால், ஒரு சோதனை என்ன கொடுப்பான், நம்ம வாழ்க்கையில சோதிப்பான். அது எப்படிப்பட்ட சோதனையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆனால் அந்த சோதனையின் பொறுமையை அல்லாஹ்வின் மீதான முழுமையான நம்பிக்கை இருக்குமே ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுக்கக்கூடியது இதைவிட சிறந்ததாகவும் இதைவிட மேன்மையானதாகவும் நாம் நினைத்து பார்க்காத அளவிற்கு சிறந்த ஒன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு கொடுக்கக்கூடியவனாக இருக்கலாம். இந்த உலகத்திலும் கொடுக்கலாம், அல்லது நாளை வறுமையிலும் கொடுக்கலாம். என்னை வந்திருக்கிற அல்லாஹுடையார்களே, அல்லாஹின் மீது நாம் நிராசை இருந்து விடக்கூடாது, அல்லாஹின் மீது நாம் நம்பிக்கை இருந்து விடக்கூடாது. இந்த நம்பிக்கை எந்த அளவிற்கு நம்முடைய உள்ளத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறதோ அந்த அளவிற்கு அல்லாஹின் மீது நாம் முழுமையாக நம்பிக்கை வைத்தால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எண்ணிராத உரத்திலிருந்து ஏராளமான நேமத்துகளை அறுப்படைகளை நமக்கு தரக்கூடியவனாக இருக்கிறான். எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் அல்லாஹை நம்பிக்கை கொண்டு அல்லாஹின் மீது அல்லாஹை முற்றிலுமாக சார்ந்திருக்கக்கூடியவர்களாக, அல்லாஹை அழைத்து பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, அவன் மீது கொண்ட நம்பிக்கையில் உறுதியாக இருக்கக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம் குடும்பத்தவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே,